மசாலா உதிராமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு கருணக்கிழங்கு வறுவலுங்க. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே செம சூப்பராக இருக்கும். அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். சிம்பிளாக நம்ம கருணக்கிழங்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கேன். அதை மஞ்சத்தூள், நல்ல எண்ணெய், உப்பு தேவையான அளவு சேர்த்து ஒரு விசில் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, உப்பு, கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நல்லா பிசைஞ்சு நல்லா 2 பக்கமும் தடவி ஒரு 10 நிமிஷம் நல்லா கருணக்கிழங்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தவாவில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தோம்னா கருணக்கிழங்கு வறுவல் ரெடிங்க. இதனோட ஃபுல் வீடியோவை நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக புரியும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. பாருங்கள், 2 பக்கம் அப்ளை பண்ணணும். அவ்வளோதாங்க. மசாலா கொஞ்சம் கூட உதிரவே உதிராது. புளி கரைசல் கொஞ்சம் திக்காக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதுக்கு மேலாப்பில் கருவேப்பிலை தூவி இறக்குனோம்னா கருணக்கிழங்கு வறுவல் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.